ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பொதுவாக எல்லார் வீட்லேயும் இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த உப்பு தண்ணி வர வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே வந்து உப்பு கரை படிஞ்சிருக்கும். ஸோ அந்த உப்பு கரை எப்படி நீக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து புதுசாக பார்க்கப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயில் காலன்ற நாளில் வீட்டில் இந்த மாதிரி வெள்ளரிக்காய்லாம் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது ஒரு சில வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த கசப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக எப்பொழுதுமே வந்து வெள்ளரிக்காய்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க சாப்பிட போகிறீங்க, நல்லா கலகுனதுக்கப்புறம் வந்து மேல் போர்ஷனில் குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி வரும். ஸோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையே இருக்காது. இது வந்து 2 சைடுமே இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது கசப்புத்தன்மை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சதா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ டிப் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் மிளகாய்த்தூள்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக அரைச்சி தான் வைப்போம். ஸோ அந்த மாதிரி அரைச்சி வைக்கும் போது தேவையான அளவு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு மீதமானது இந்த மாதிரி எடுத்து வைப்போம். அந்த மீதமானது எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா, அது கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலருமே மாறி அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க காரத்தன்மை அந்த அளவுக்கு இருக்காது. எப்பவுமே மீதமானது எடுத்து வைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3 நம்ம வீட்டில் நம்ம இந்த மாதிரி புளியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டோம்னா அந்த புளி பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா புளியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாரில் எடுத்து வச்சாலும் ஸ்டோர் பண்ணாலும் சரி, அதில் இருக்க அந்த விதைகள் அதுக்கப்புறம் வந்து சீட்ஸ்லாமே வந்து நல்லா தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஜார்லேயோ இல்லை வந்து நீங்கள் தனியாக பாக்ஸ்லாம் போட்டு வச்சிங்கன்னா போட்டு வச்சதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி கல் உப்பு போட்டு வைங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா இந்த புளி வந்து நீண்ட நாட்கள் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் வந்து புளியெல்லாம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் குழம்புக்கு அப்படின்னா புளியை வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே இந்த மாதிரி கொஞ்சம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து சாதம்லாம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணி கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த புளியில் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக வந்து கொஞ்சம் சூடு பண்ணி கூட தண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறனால 2 செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த புளி வந்து நல்லா சூப்பராக ஊறி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 செகண்டில் லைட்டாக இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால வந்து முழுசாக கை வைக்க முடியறதுனால பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா வந்து ஊறி கிடச்சிருக்கு. நீங்கள் நார்மலாக ஊற வச்சாலும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அந்த சூடான தண்ணியில் ஊற வைக்கும்போது நல்லா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புளி கரைசல் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் உப்பு கரை படிஞ்ச பக்கெட்லாம் இருந்துச்சுன்னா அதை சுலபமான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுன்ற இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய உப்பு கரை நிற்கிறதுக்கான டிப்ஸ் என்னோடய சேனலுமே இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த உப்பு கரை படிஞ்ச பக்கெட்டில் எப்படி நம்ம அந்த கரையெல்லாம் நீக்கிறதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக தனியாக இந்த மாதிரி ஒரு பவுல் தான் எடுத்துக்கோங்க. இதுக்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் சமையலுக்கு எதுக்குமே எடுத்துருக்கக்கூடாது. தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இது எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பேக்கிங் சோடா தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து கொஞ்சமாக டெட்டாயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது சேர்க்கறனால பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு சொல்யூஷனே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி உப்பு கரை நீக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து புதுசான ஒரு டிப்ஸ் தான். இதுவுமே உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெட்டாயில் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது மெயின். அதே போல் நம்ம வச்சுருக்க இந்த பக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த உப்பு கரை படிஞ்ச பக்கெட்டு அதுலேயுமே வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ராவாகவே, அதாவது இந்த எந்த ஒரு ஈரப்பதம் இல்லாமல் இதில் தண்ணியுமே இல்லாமல் நான் இப்போ வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. லைட்டாக தொட்டு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல நான் வந்து லைட்டாக தான் வந்து உங்களுக்கு நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ உப்பு கரை பார்த்திங்களா, அப்படியே கரை அப்படியே போகுது பாருங்கள். ஸோ நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கனாவே போதும், சூப்பராக பலன்னு ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப்ஸுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது பக்கெட்டு மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் தவிர மற்றது நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு பக்கெட்டு ஜக்கு ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்கள் அழகாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சொல்யூஷனை நீங்கள்
ரெடி பண்ணி வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக பல நான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% நல்ல ஒரு எஃபெக்டிவான சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணனால பக்கெட்டை வந்து கைவலியே இல்லாமல் சுலபமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனோட சிங்க்கு அதுக்கப்புறம் வந்து வால்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் கல்லுப்பு அப்படி இல்லை, அதாவது நீங்கள் டெட்டாயில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்து டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கும்ல, ஸோ அது கூட ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். மெயின் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டு ஜெக்கு இதெல்லாமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு டெட்டாயில் யூஸ் பண்ண பாருங்கள். கீழே எந்த அளவுக்கு உப்பு கரை ரிமூவ் ஆகி வந்திருக்குன்னு நீங்களே இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து காட்டுறேன். ஸோ எந்தளவுக்கு உப்பு கரை போயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, நைட்டை நல்லா தேய்ச்சி நீங்கள் கழுகுனீங்கன்னாவே சூப்பராக நல்லா பளிச்சின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த பக்கெட்டுக்கும் இப்போ இருந்த பக்கெட்டுக்கும் எந்த அளவுக்கு பாருங்கள் ரிசல்ட் தெரியுதுங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 6 நம்ம வீட்டில் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீசரில் ரொம்ப வந்து ஐஸ் கட்டி பிடிச்சிச்சு அப்படின்னா அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஃபேனுக்கு நேராக, அதாவது நீங்கள் அந்த பாத்திரம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பாத்திரத்துக்கு கீழே நல்ல கனமான துணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபேனுக்கு நேராக வைக்கிறதுனால நல்லா பார்த்தீங்கன்னா ரூம் ஆகட்டும் ஹால் ஆகட்டும் நல்லா வந்து ஜில்லுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், வேஸ்ட்டாக இந்த மாதிரி தூக்கி போடாமல். டிப் நம்பர் 7 ஃப்ரெண்ட், நம்ம வீட்டில் இந்த மாதிரி முட்டைகோஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா கத்தியில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இது முட்டைகோஸ்லாம் வந்து ரொம்ப மெலிசாக கட் பண்ணால் தான் நம்ம சமையல் பண்ணும்போது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம உருளைக்கிழங்குலாம் வந்து தோல் நிற்கிறதுக்காக இந்த மாதிரி பீலர் வச்சுருப்போம்ல, ஸோ அதை வச்சு நம்ம முட்டைகோஸை இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அழகாக பாருங்கள் சூப்பராக மெலீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சட்டுன்னு பார்த்தீங்கன்னா முட்டைகோஸுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னா நம்மளுக்கு டைம் மட்டும் சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம சமையல் பண்ணும்போது இந்த முட்டைகோஸு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து உரிக்க வேண்டியது இருக்குது. ஃபங்க்ஷன் டைம்லாம் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக வந்து செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா பூண்டு வந்து உரிக்கிறதுக்குமே வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து பூண்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல கனமான பேன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வந்து போட்டு ஒரு 2-3 நிமிஷம் லைட்டாக சூடு படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டு ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் தட்டுனீங்கன்னா சூப்பராக அந்த பூண்டு தொல்லாம் வந்து தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இதுக்குன்னு வந்து ரொம்ப நேரம் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பூண்டு தோலை உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், நான் எடுத்து கையில் காட்டுறேன். சூப்பராக தோல் எல்லாமே வந்து நீங்கியிருக்கும். நீங்கள் லைட்டாக வந்து கையில் எடுத்து பிசைஞ்சிங்கனாவே சூப்பராக எல்லா தோலுமே வந்து நீங்கிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள், இது வந்து ரீயூசபிள் டிஷ்யூ. இதை வந்து நீங்கள் தொடச்சி, அதாவது பார்க்கறதுக்கு வந்து கிளாத் மாதிரி இருக்கும், நீங்கள் வாஷ் பண்ணி கூட ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொருள். இதுக்கு வந்து நீங்கள் தனியாக கிச்சனுக்கு வந்து டவல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துவைச்சி போட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப அழுக்கு கரை படிஞ்சிருக்கும். அழகாக இந்த மாதிரி ஒன்று நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு அழகாக அது யூஸ் ஆகும். இது விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கம்மி தான். 140க்கு தான் நான் இது வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 50 ஷீட்ஸ் கிட்ட இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது. நான் வந்து ரெகுலராக இப்போ இதுதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்க்கறதுக்கு வந்து டிஷ்யூ மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம யூஸ் பண்ணி துடைக்கும் போது ஒரு கிளாத் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏன்னா நீங்கள் துடைச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து திருப்பியுமே வந்து தண்ணியில் நினச்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக காய வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு காஞ்சி கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஷீட்டு மாதிரி நம்ம அழகாக தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நான் டேக் ப்ராடக்ட்லேயுமே வந்து இந்த ப்ராடக்ட்டை டேக் பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயுமே வந்து பின் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை வச்சு அழகாக இந்த மாதிரி கிச்சனோட கவுண்டர் டாப்பு, நம்ம கிச்சன் பக்கத்தில் வந்து ஒரு சில ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் வச்சுருப்போம்ல, அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நிறைய பேர் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.